வணக்கம். விபுதர் ஐஎஸ் அகாடமி சார்பில் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, நம்முடைய வருங்காலத்தில் நடக்கக்கூடிய எக்ஸாமினுடைய ஒரு முன்மாதிரியான தேர்வுகள் தான் என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். இந்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபுதர் ஐஎஸ் அகாடமி சார்பில் வரக்கூடிய குரூப் 4. நெக்ஸ்ட் இயரில் நம்மளுக்கு கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் இப்போ முடிஞ்ச குரூப் 2 உடைய பிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சது. அதனுடைய குரூப் 2A மெயின்ஸுக்கான ஒரு எக்ஸாம் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம எப்போ இருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 30ஆம் தேதியிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செப்டம்பர் 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரு மாடல் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ண போகிறோம். அதனுடைய ஒரு முன்வடிவு தான் என்ன செய்ய போகிறோம்னா நம்ம சொல்ல போகிறோம். குரூப் 4 அப்படிங்கிற எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய ஒரு எக்ஸாம். அந்த குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 தேர்வுகள். 50 தேர்வுகள் அப்படிங்கிறது மினிமம் தான். மேக்ஸிமம் அதிகப்படியாக கூட வரலாம். இந்த தேர்வுகளுக்கு வந்து நம்ம அதிகமாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம் அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க போறோம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அதிகமான மார்க் எதுல இருந்து போதும் தமிழ் தான். தமிழ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தமிழுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தா என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த சிலபஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா மேக் பண்ண போறோம். அந்த தமிழ்ல எதெல்லாம் சார் பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய மற்றும் புதிய புத்தகம். பழைய புத்தகத்தையும் அதே நேரத்தில் புதிய புத்தகம். பழைய புத்தகம் அப்படிங்கிறது வந்து இப்போ சமீப காலமாக அதிகமான ஒரு மேஜர் ரோல் பண்ணுது. அதனால பழைய புத்தகம் பிளஸ் புதிய புத்தகம். இதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்க போறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ். இப்போ நடந்து முடிந்த குரூப் 2 எக்ஸாம்ல கூட பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்தது. அதனால சிறப்பு தமிழுக்கு என்ன பண்ண போறோம்னா அதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறோம். தென் இலக்கண பகுதிகள். இந்த டைம் நடந்த எக்ஸாம்ல அதிகமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா இலக்கணத்துல தான் வந்தது. அப்போ தமிழ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்தாலே அதுக்கு அதிகமான கவனம் கொடுக்க போறோம். அதுல பழைய தமிழ், புக்கு தமிழ், தென் சிறப்பு தமிழ், தென் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதிகள் அப்படிங்கிற ஒரு மேஜர் ரோல் பண்ண போது. இது போக மேக்ஸ், சைக்காலஜி அப்படிங்கிறது மேக்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பிறகு ஜிஎஸ்க்கு நம்ம அதிகப்படியான என்ன செய்ய போறோம் முக்கியத்துவம் கொடுக்க போறோம். அப்போ தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு பேக்கேஜ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் ஒரு 6 மாதத்திற்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேர்தல் நடத்த போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸ். குரூப் 2A மெயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் வாரம் முடிஞ்சது. இந்த எக்ஸாமுக்கு வந்து மெயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2 மாதங்கள்ல ரிசல்ட் வந்துடும். அந்த எக்ஸாமுக்கான ஒரு தேர்வாக தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஒரு 30 தேர்வுகள் என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ண போறோம். இந்த 30 தேர்வுகள்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மாடல் எக்ஸாமா என்ன பண்ண போறோம்னா செப்டம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நடத்த போறோம். இந்த எக்ஸாமினுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு 30 தேர்வுகள் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இந்த தேர்வுகள்ல மெயின் என்ன பார்ட் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசன்ட் வகுப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ச்சியா நம்மளுடைய விபுதர் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை பதிவு பண்ண போறோம். அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரீசனிங்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் இந்த டெஸ்ட் பேட்ச்ல வரக்கூடிய ரீசனிங் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம என்ன பண்ண அப்படின்னா அப்லோட் பண்ண போறோம். இப்போ ரீசனிங் அப்படிங்கிற டாபிக் வந்து குரூப் 2A மெயின்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விபுதர் ஐஎஸ் அகாடமி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோலயே உங்களுக்கு அதிகமான வீடியோக்கள் வரும். அது மட்டும் இல்லாம எக்ஸாமுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதாவது முக்கியமா ரீசனிங்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதில் அப்லோட் பண்ண போறோம். இந்த எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 தேர்வுகளா என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த தேர்வுகளுக்கான ஷெடியூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வீக்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்ல என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா அப்லோட் பண்ணி போட்டுருவோம். இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 30ஆம் தேதி ஒரு மாடல் எக்ஸாமா நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். சங்கரங்கோவில் தென் கடையம் அப்படிங்கிற பிரான்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் டு ஆல். எல்லாருமே வந்து எழுதலாம். இந்த எக்ஸாம் மூலமா என்ன பண்ண போறோம் அப்படிங்கன்னா அடுத்த வருடத்திற்கான ஒரு அரசு பணியை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து தேர்வு செஞ்சு எடுக்க போறோம். இதை தெரிஞ்சுக்கணும், இதை பத்தியான இன்னும் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். 82 48 94 22 19 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தரான டீடைல்ஸ் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கும். இந்த தேர்வை வந்து எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா மிஸ் பண்ணாம கண்டிப்பா அட்டன் பண்ணி வருங்காலத்துல அரசு தேர்வை பெறுவதற்கு உங்க எல்லாருமே வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.